அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கும்மிடிப்பூண்டி அருகே ஆரம்பாக்கத்தில் 10 வயது சிறுமி கடத்தப்பட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்தில் கைதான நபருக்கு மருத்துவ பரிசோதனை மேற்கொள்ளப்படுகிறது. கும்மிடிப்பூண்டி அருகே ஆரம்பாக்கத்தில் 10 வயது சிறுமி கடத்தப்பட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக கைதான நபருக்கு மருத்துவ பரிசோதனை மேற்கொள்ளப்படுகிறது. கைதான நபரை திருவள்ளூர் கவரப்பேட்டை காவல் நிலையத்தில் வைத்து விடிய விசாரணை நடைபெற்று வந்தது. இந்த நிலையில் கைதான நபருக்கு மருத்துவ பரிசோதனை மேற்கொள்ளப்படுகிறது. கும்மிடிப்பூண்டி அருகே ஆரம்பாக்கத்தில் 10 வயது சிறுமி கடத்தப்பட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக கைதான நபருக்கு மருத்துவ பரிசோதனை மேற்கொள்ளப்படுகிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் கதிரவன். வணக்கம் கதிரவன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். விசாரணை முடிந்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்கு முன்னதாக மருத்துவ பரிசோதனை மேற்கொள்ள போலீசார் நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறார்கள். கும்மிடிப்பூண்டி அருகே ஆரம்பாக்கத்தில் 10 வயது சிறுமி கடத்தப்பட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக கைதான நபருக்கு மருத்துவ பரிசோதனை மேற்கொள்ளப்படுகிறது. கைதான நபரை திருவள்ளூர் கவரப்பேட்டை காவல் நிலையத்தில் வைத்து விடிய விசாரணை நடைபெற்று வந்தது. விசாரணை முடிந்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்கு முன்னதாக மருத்துவ பரிசோதனை மேற்கொள்ள போலீசார் இந்நடவடிக்கையை எடுத்திருக்கிறார்கள். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் கதிரவன். கதிரவன், நீங்க தொடரலாம். சென்னை ஆரம்பாக்கம் பகுதியில 4ஆம் வகுப்பு மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்துல குற்றவாளியை போலீசார் தேடி வந்த நிலையில நேற்று சூலூர்பேட்டை அருகே, அதாவது ரயில் நிலையத்தில் வைத்து கைது செய்தார்கள். நேற்று கைது செய்யப்பட்ட அந்த குற்றவாளியை போலீசார் நேற்று இரவு முதல் விடிய கவரப்பேட்டை காவல் நிலையத்தில் வைத்து விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வந்த நிலையில தற்போது காவல்துறை வாகனத்தில் அவரை அழைத்து செல்கிறார்கள். குறிப்பாக காவல்துறையினர் அவரது முகத்தை மூடியபடி பத்திரமாக தற்போது அழைத்து செல்கிறார்கள். காவல்துறை வாகனத்தில் மருத்துவ பரிசோதனைக்காக அழைத்து செல்கிறார்கள். அதற்கு முன்பாக அந்த குற்றவாளியை பார்க்கவும் அவரை தாக்குவதற்காக ஆக்ரோஷத்தோடு அந்த காவல் நிலையம் முன்பாக பொதுமக்கள் கூடியிருந்தார்கள். அவரை காவல் ஆய்வாளர் உள்ளிட்ட காவல்துறை அதிகாரிகள் அங்கிருந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அப்புறப்படுத்தினார்கள். அதன் பின்பாக தற்போது காவல்துறை வாகனத்தில் பாதுகாப்போடு அவரை மருத்துவ பரிசோதனைக்காக அழைத்து செல்கிறார்கள். அவர் மருத்துவ பரிசோதனைக்கு பின்பாக நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படுவார் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அவரது முகத்தை முழுவதுமாக மூடியபடியும் பலத்த போலீஸ் பாதுகாப்போடு அந்த நபரை காவல்துறையினர் வாகனத்தில் ஏற்றியபடி தற்போது மருத்துவமனைக்கு அழைத்து செல்லக்கூடிய காட்சிகள் தான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பொதுமக்கள் அவரை தாக்காமலும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அவர்கள் அனைவருமே அப்புறப்படுத்தப்பட்ட நிலையில தான் தற்போது இந்த காவல்துறை வாகனத்தில் அவரை மருத்துவ பரிசோதனைக்காக அழைத்து செல்லப்படுகிறார். மருத்துவ பரிசோதனைக்கு பின்பாக அவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு அதன் பின்பு அவர் காவலில் எடுத்து விசாரிக்கவும் காவல்துறையினர் நடவடிக்கை மேற்கொள்வார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த நபர் குற்றவாளியை 14 நாட்களாக பல்வேறு இடங்கள்ல தேடப்பட்டு வந்த நிலையில சூலூர்பேட்டை அருகே உள்ள ஒரு தபா ஒன்றில இவர் பணியாற்றியதாகவும், அந்த பணியாற்றும் போது அங்கிருந்து சூலூர்பேட்டை அருகே ரயில் நிலையம் அருகே மதுபான கடைக்கு சென்று மது அருந்துவதை வாடிக்கையாக வைத்ததாகவும், மது அருந்திவிட்டு அவர் ரயில் நிலையம் மூலமாக தப்ப முயன்ற போதுதான் காவல்துறையினருக்கு கிடைத்த தகவலின் பேரில அரக்கோணம் டிஎஸ்பி தலைமையிலான தனிப்படை போலீசார் அவரை கைது செய்திருக்கிறார்கள். நேற்று மாலை அவரை கைது செய்யும் போதும் அவர் மது போதையில் இருந்ததாகவும், மது மற்றும் கஞ்சா போதைக்கு அடிமையான அவர் சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்யும் போது கூட மது போதையில் இருந்திருக்கலாம் என்ற ஒரு தகவலும் வெளியானது. மது போதையில் இந்த சிறுமி தனியாக நடந்து செல்வதையும் யாரும் அந்த நேரத்தில் அங்கு இல்லாத தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு அவர் அந்த சிறுமியிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டதும் விசாரணையில தெரிய வந்திருக்கிறது. அதன் அடிப்படையில தொடர் விசாரணைகள் முடிவுற்று வழக்குகள் ஏற்கனவே பதிவு செய்யப்பட்ட நிலையில இவர் குறித்த வாக்குமூலங்களை பதிவு செய்யப்பட்ட பின்பாக இந்த குற்றவாளியை
தற்போது கருப்பு நிற ஒரு துணியால் முகத்தை மூடியபடி, யாருக்கும் தெரியாமல் முகத்தை மூடியபடியும் அவர்கள் காவல்துறை வாகனத்தில் பத்திரமாக ஏற்றியபடி தற்போது மருத்துவமனைக்கு அழைத்து சென்று கொண்டிருக்கிறார்கள். மருத்துவமனைக்கு பரிசோதனை முடிவுற்ற பின்பாக அவரை காவல்துறையினர் அதுக்கு பிறகாக நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படும் நடவடிக்கையில் ஈடுபடுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. காவல்துறையினர் அவரை பத்திரமாக கூட்டு சென்று தற்போது அவரை மருத்துவ பரிசோதனைக்கு பின்பாக திருவள்ளூருடைய மகிழா நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு அதன் பின்பாக அவரை சிறையில் அடைக்க நடவடிக்கைகளை மேற்கொள்ள இருப்பதாகவும், சிறையில் அடைத்த பின்பாக அவர் காவலில் எடுத்து விசாரணை நடத்த திட்டமிட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர் நடவடிக்கையாக தற்போது மருத்துவ பரிசோதனைக்காக அவர் அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார். காவல்துறை வாகனத்தில் பத்திரமாக பலத்த போலீஸ் பாதுகாப்போடும், துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்போடும் அவர் அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார். அதுக்கு முன்பாக பல்வேறு அரசியல் அமைப்பை சார்ந்தவர்களும் பொதுமக்களும் அவர் கைது செய்யப்பட்டதை அறிந்து கவரப்பட்ட காவல் நிலையத்தின் முன்பாக கூடியிருந்தார்கள். அவர் மீது தாக்குதல் நடத்தவும் அவரை பார்ப்பதற்காகவும் அங்கு கூடியிருந்த நிலையில தான் காவல்துறையினர் அவர்களை அப்புறப்படுத்தினார்கள். அப்புறப்படுத்திய நிலையில தற்போது அவரை பத்திரமாக பாதுகாப்பாகவும் போலீசார் மருத்துவ பரிசோதனைக்காக அழைத்து செல்லக்கூடிய காட்சிகளை நாம் பார்க்க முடிகிறோம். டிஎஸ்பி ஜெயஸ்ரீ உள்ளிட்ட காவல்துறையினர் அந்த போலீஸ் பாதுகாப்பாக அந்த வாகனத்தை பின்னாகவும் செல்லக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்க முடிகிறது. யாரும் அவர்கள் அருகே செல்லாதவாறும் வாகனத்தை இயக்கியவாறும் அவர்கள் வேகமாக செல்லக்கூடிய காட்சி நாம் பார்க்க முடிகிறது. கருப்பு நிற துணியை மூடியபடி அந்த குற்றவாளியை யாரும் பார்த்திராத வகையிலும் போலீஸ் புடைசூழ அவர்கள் தற்போது அழைத்து சென்று கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் மருத்துவ பரிசோதனைக்காக அவர்கள் மருத்துவமனைக்கு அழைத்து சென்று அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்று அங்கு மருத்துவ பரிசோதனை முடிவுற்ற பின்பு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படுவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. கிட்டத்தட்ட தமிழகத்தையே ஒரு பரபரப்பாக உள்ளாக்கிய இந்த சிறுமி விவகாரத்துல 14 நாட்களுக்கு பிறகாக இந்த குற்றவாளி கைது செய்யப்பட்டு தற்போது கைது நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. கதிரவன், உங்க தகவல்களுக்கு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.